நான் பேர் கிரில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்பொழுது செம்மொழி பூங்காவை நமக்கு உடனடியா புரதச்சத்து தேவைப்படுது. இந்த மாதிரியான உயிர் பழிக்கும் நிலைமைகள்ல நம்ம எது கிடைச்சாலும் சாப்பிடணும். ஆனா அதே சமயத்துல ரொம்ப கவனமா சாப்பிடணும். இங்க வாங்க. ஓகே மக்களே, வெல்கம் டு சமையல்காரன் சேனல். ஒரு சூப்பரான ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். பலாப்பழத்துக்கும் முந்திரிக்கு ரொம்ப பேர் போன ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். அருமையான ஒரு ஊர் பண்ருட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். பண்ருட்டியில நம்ம சிஎன் பாளையம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். பல மரத்துக்கு கீழே தான் இருக்கோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷு செமையாக சமைச்சு இந்த ஊர் மக்களை அசத்த போகிறோம். ஓகே மக்களே, நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வேர்க்கல்ல, மணிலா, மெலாட்டை, ஒரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கு. எப்படி வந்துருக்குது? விளைச்சல் நல்லா இருக்கா? வேலைக்கு வந்துடுறீங்க, அந்த டைம்ல யாரும் சமைப்பாங்க வீட்டிலலாம்? வீட்டில் நாங்கள் காலையில் சமைச்சு வச்சுட்டு தான் வேலைக்கு வருவோம். ஓகே, இது எப்படி உங்களுக்கு சம்பளம்லாம் எப்படி கொடுப்பாங்க? சம்பளம்லாம் இல்லை, நாங்கள் எவ்வளோ மல்லாட்டு 1000மோ அந்த மரக்கா கணக்குப்படி ஒரு மரக்கானா அதுக்கு ஒரு குத்து போடுவாங்க. ஓகே, ஒரு குத்துனா எப்படி அது கணக்கு? ஒரு படி கணக்கு வரும், 1 கிலோ 2 கிலோ வரும். இப்போ இடையில பண்ருட்டினா பழம் ஃபேமஸ். நம்ம பழமாக அறுத்து சாப்பிடுவோம். அது இல்லாமல் வேற மாதிரி என்ன சாப்பிட்ருக்கீங்க நீங்கள்? அது அப்படியே பிஞ்சா இருக்கும்போது வெட்டி சைடிஷா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. காயா வந்து சமைச்சும் சாப்பிடலாம், பழமாவும் சாப்பிடலாம். இப்போ நாங்கள் சமையல்காரன் சேனல்லேருந்து வந்திருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத விதத்தில் நாங்கள் ட்ரை பண்ணி கொடுப்போம் நம்புகிறோம். ஓகே, நம்ம சமையல்காரன் சேனல் இப்போ சமைக்க போகிறோமா? நீங்கள் எல்லோரும் அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஷ் இன்னைக்கு சமைச்சு கொடுத்துருவோம். சரிங்களா மாஸ்டர்? இதில் என்னன்னு செலக்ட் பண்ணுங்க, நம்ம எடுத்துருவோம். எது எந்தெந்த சைஸ்னு மட்டும் கணக்கு காட்டுங்க. இந்த சைஸ் எடுத்துப்போம். இது ஒன்று. ஓகே, 1. அடுத்து இந்த இங்கே நம்மளுக்கு 2 இருக்கு. 2. இது 1, அது 2. 3 போதும். அந்த பக்கம் 1 இருக்கு, அது வேணுமா பாருங்க. அதையும் எடுத்துப்போம். ஓகே, 1 2 3 4 பீஸ் வேணும். ஓகே தம்பி, ஒரே நிமிஷம் ஹெல்ப்பா. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட அழகா மட்டும் கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கணும்ப்பா. மிக்க மகிழ்ச்சி. பார்த்து மெல்ல வயரு. ஆமாப்பா, அதுதான், அதை இடத்துல. மாஸ்டர், தம்பி அற்புதமா எடுத்து கொடுத்துட்டாரு. சுக்காவை போய் ரெடி பண்ணிடுங்க. ஓகே, இந்த தோலை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். தோலை மட்டும் கட் பண்ணிடணும். ஆமாம், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணிடலாம் நம்ம. ஆமாம், நம்ம உள்ளே இருக்கிறத இது எடுத்துருவோம். இது வெறி தண்டு தானே, இதை நம்ம எடுத்துருவோம். நம்மளுக்கு இந்த செதை மட்டும்தான் தேவை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பலா பிஞ்சு மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். மட்டன் சுக்கா சூப்பரு. அதுக்கப்புறம் பலாப்பழம் புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பாயாசம் செய்ய போகிறோம். சூப்பர்ண்ணே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சைடிஷாக தயிர் பச்சடியும். பலாக்காயில் இவ்வளோ டிஷ்ஷு செய்யலாமாண்ணே? செய்யலாண்ணே. நம்ம இதை வந்து வெறும் பலாக்காய் பிரியாணி மட்டும் தான் நான் சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இதில் இவ்வளோ டிஷ்ஷு செய்யலான்னு சொல்லியிருக்கீங்க. வெஜ்ஜு சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது. நம்ம வந்து மட்டன் வந்து 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் போடுவோம்ல? ஆமாம். அந்த மாதிரி எப்படி போடுவீங்க? அதில் இப்போ பலாக்காய் பிரியாணிக்கு வந்து ஈக்குவல் ரேஷியோ போடணுமா, இல்லை அதுக்கு முன்ன பின்ன போடலாமா? அதுக்கு வந்து நம்ம கம்மியாக தான் போடணும். 1 கிலோ அரிசி போடுறோம்னா ஒரு 1/2 கிலோ பலா பிஞ்சு போடலாம், இல்லை 1/4 கிலோ போடலாம். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும். நம்மளுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு அளவுக்கும் உங்களுக்கு அது வந்து சேர்ந்து வந்துடும். ஓகே அண்ணே, சொல்லுங்கண்ணே. இப்போ நம்ம பலாக்காய் பிரியாணி நம்ம கல்யாணத்தில் ரெஸ்டாரண்ட்லாம் போடுறாங்க. இது வெளியில் இந்த மாதிரி வியாபாரத்துக்கு விற்கிறாங்களா பலாக்காய் பிரியாணி? இது விற்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பலா பிஞ்சு சில சீசனில் கிடைக்கும், சில சீசனில் கிடைக்காது. ஓகே, அதனால் வந்து அவங்க இதை சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. கல்யாணம் வந்து 1000 காலத்து பயிர் மாதிரி. அதனால் இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சு தரோம். சரிங்கண்ணா. நம்ம வந்து இதை வந்து மோர் ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஓகே, நான் ரெடி பண்ணுறோமா? இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். லைட்டாக மஞ்சள் தூள். ஆமாம், வெங்காயத்தில் சைடில் என்ன காதில் வெங்காயம் வச்சுருக்கீங்க? எதுக்காக? கண்ணில் தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி வச்சா வராதா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. தம்பியோட பேர் வந்து புஷோத். அவர் வந்து அற்புதமாக வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்காரு. காதில் வெங்காயம் வச்சா வந்து கண்ணு எரியாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தம்பி ஒரு டிப்ஸ் கொடுத்தாருல, அதை லைவாக டெஸ்ட் பண்ணிவிடுவோமா? எப்படி அது கண்ணு எரியாமல் இருக்குன்னு நானும் பார்க்குறேன். மேடையில் பார்க்க போகிறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. ப்ரொசீஜர் 1 காதில் வைக்கணுமா 2 காதில் வைக்கணுமா? ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்குமா? வந்து அறிவில் ஆணி அடிக்கிறேன். காதில் வச்சாலே ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுல. அப்படியா? நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு.
ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கட் 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 கட்டிங். தண்ணி வருது. வருதாங்கடா. வருதேப்பா. அச்சச்சோ வலிக்கு வந்து மாட்டிக்கிட்டானே. எரியுதுப்பா கண்ணு. அடேங்கப்பா. தொழில் மேல பத்தி இருந்தா எரியாதுண்ணே. ஸ்வீட் வர போலாம் சொல்றாரு. ஐயப்பா உதிருக்கு பாதகம் வராம பாத்துக்கப்பா. தம்பி தண்ணி வருது தம்பி. பெயில ஆயிடுச்சு மக்களே. காதுல வச்சா தண்ணி வரதான் செய்யுது. என்ன கொடுமை சரவணனது. அவருக்கு வரல, எனக்கு வருதுங்க. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கண்ணீர் வருது, உங்களுக்கு வராம இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு 1/4 லிட்டர் தயிர் ஊற்றிருக்கிறோம். ஒரு 20 கிராம் மிளகாத்தூள், 10 கிராம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 100 கிராம், பூண்டு ஒரு 100 கிராம் போட்டிருக்கிறோம். சரிங்களா. போட்டு அப்போ தான் அந்த அரைச்சது. ஆமாம், அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த உள்ளே ஏறும். அந்த ஓகே மீட் பலாக்காய் உள்ளே ஏறும். சரிங்களா. 20 மினிட்ஸில் வந்துடும். 20 மினிட்ஸில் வந்துடும். ஓகே, பலாக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே பிரியாணி மசாலாவை ரெடி பண்ணுவோம் வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலாக்காய் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம 8 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். 2 கிலோ வெங்காயம் போடுறோம். ஒரு 10 கிராம் லவங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிராம் போடுறோம். பட்டை ஒரு 10 கிராம். சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் போடுறோம். நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரணும். நல்லா சவுந்துருச்சு. இப்போ ஸ்டாலின் அண்ணா தண்ணி ஊற்றி கொத்தமல்லியும் போட போகிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறிய கட்டு கொத்தமல்லி 2, புதினா வந்து 1. ஓகே, 2 கொத்தமல்லி 1 புதினா. ஆமாம், நம்ம இப்போ இந்த எண்ணெயில் போடுறதுனால கலர் மாறாது, பச்சை கலர்லேயே இருக்கும். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ போட போகிறோம். 2.5 கிலோ தக்காளி. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா 800 கிராம் போட போகிறோம். 800 கிராம் இஞ்சி, 400 கிராம் பூண்டு, தக்காளி 2.5 கிலோ. மிளகாத்தூள் வந்து 50 கிராம். மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுவோம். அண்ணா பலாக்காய் வெந்துருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லாக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பல்லாக்காயை வடிகட்டி நம்ம பிரியாணி மசாலாவை சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 8 கிலோ அரிசிக்கு 4 கிலோ பலாக்காய் போட போகிறோம். போட்டுறோம். வெஜ்ஜு மட்டன் போட்டாச்சு. இப்போ தயிர் வந்து நம்ம 3/4 லிட்டர் தயிர் ஊற்ற போகிறோம். ஊற்றுங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே, 1 லிட்டர் தண்ணி ஊற்றிடுவோம். உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போடுறோம். டேஸ்ட்டே நல்லா மட்டன் பிரியாணி டேஸ்ட் வருதுண்ணா. பலாக்காய் போட்டாச்சு. முந்திரிக்கு ஃபேமஸான ஊரில் முந்திரி போடலண்ணா. அதுக்கு தான் நான் முந்திரியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சூப்பர்ண்ணா, போட்டுருங்க முந்திரியா. சூப்பர். ஓகே, தண்ணி ஊற்றிடுவோம். அரிசி போட்டுடலாமா? அவ்வளோதான். இப்போ பிரியாணிக்கு அரிசி போட போகிறோம். அரிசி போட போகிறாங்க. இது வந்து நம்ம பலாக்காய் சுக்காய்க்காக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அது எடுங்க, ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. உப்பு கம்மியாக இருக்கும், வேறு ஒன்றும் இருக்குது. பார்க்கவே அற்புதமாக இருக்கு. சாப்பிட்டு போக வேண்டியது. அருண்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. மட்டன் பீஸ் மாதிரியே இருக்குங்க. பலாக்காய் பிரியாணி அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டாலின் அண்ணன் தம் போட்டார். ஈவனாக அடுப்பில் இருக்கிற தீயை வந்து ஸ்ப்ரிட் பண்ணி மேலேயும் கீழே வச்சுட்டாங்க. ஆனால் இது இப்போ எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா? ½ அன் ஹவர்ண்ணா. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அற்புதமான பிரியாணி ரெடி. பண்ருட்டி மக்களுக்கு பலாக்காய் 65 வேறு பண்ணுறாரு. அண்ணா இதில் என்னென்ன போட்டிருக்கோம் இப்போ? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், ஓகே, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் 65 மசாலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராமு, பூண்டு ஒரு 50 கிராம். ஓகேண்ணா, அவ்வளோதான். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராமும், அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் போட்டிருக்கோம். சரிங்கண்ணா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். ஓகேண்ணா. மட்டன் சுக்காக்கு என்ன ஊற்றிட்டீங்களே? எவ்வளோ ஊற்றிருக்கு எண்ணெய்? எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் ஊற்றிருக்கிறோம். பட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
15 கிராம் போடுறோம். பட்டை 15 கிராம். சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம். கிராம்பு. லவங்கம். ஓகேண்ணா. லவங்கம். சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் போடுறோம். ஓகேண்ணா. ஒரு புடி கருவேப்பிலை. கருவேப்பிலை. கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலை போட்ட உடனே ஒரு மனம் கலப்பும் பாருங்க. நைஸாக வெட்டியிருக்க வெங்காயம். ஓகே, 3 கிலோ வெங்காயம் போட்டு இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்குவோம். பலாக்காய் சுக்கா. பலாக்காய் சுக்கா செய்கிறாரு. பலாக்காய் சுக்கா. மக்களே கேட்டுக்கோங்க, பலாக்காய் சுக்கா தான் செய்கிறாரு. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. கொத்தமல்லி, புதினா. ஆமாம். அடுத்துண்ணா மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் போடுறோம். மஞ்சள் தூள் 30 கிராம். ஆமாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் ஒரு 50 கிராம். சீரகத்தூள் 50 கிராம் போடுறோம். ஆமாம். ஓகேண்ணா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் ஒரு 100 கிராம். தனியாத்தூள் 100 கிராம். மிளகாத்தூள் மட்டும் நம்ம 50 கிராம் போடுறோம். 50 கிராம் மிளகாத்தூள். இது வந்து எத்தனை கிலோவுக்கு செய்கிறதுக்குன்னா இது எத்தனை? வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 கிலோ பலாக்காய்க்கு செய்கிறோம். 5 கிலோ பலாக்காய்க்கு 50 கிராம் இது செய்கிறோம். ஓகேண்ணா. ஓகே, இப்போ நம்ம பொரிச்ச பலாக்காயை சுக்காயில் போட போகிறோம். மக்களே, நம்ம ஆவலோட எதிர்பார்த்துருந்த பலாக்கா பிரியாணி ரெடி. மட்டன் பீஸ் மாதிரி பிங்க் கலரில் வந்துருச்சுண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை? நல்லா மட்டன் அப்படியே பூ மாதிரி வருதா? ஆமாண்ணே. ஆனால் அது போடும்போது பிளாக் கலரில் இருந்தது. ஆமாம். போட்ட பிறகு நல்லா மனமாக சமட்டு இதுவாக இருக்குது. ஏன்னா அது மசாலாவோட உள்ள ஊறும் போது உங்களுக்கு கலர் லைட்டாக மாறும். மட்டன் மாதிரி ஆயிடுச்சு. இட்லி போட்டோம். அட, இங்கே பாருங்க, பலாக்காய் 65யும் ரெடி ஆயிடுச்சு. பலாக்காய் 65 அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. இதை மக்கள்கிட்ட கொடுத்து சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் கொடுத்துருவோம். மக்களே, பலாக்காய் மட்டன் சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மேலே கருவேப்பிலை தூவி இறக்கிடுவோம் வாங்க. இது என்ன பலாக்காய் புட்டிங்கா இது? ஆமாம். இது வந்து பலாப்பழ புட்டிங். 1/2 கிலோ ரவை போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml ஆயில் ஊற்ற போகிறோம். ஓகே, 250 ml ஆயில் ஊற்றுறாரு பலாப்பழ புட்டிங்க்கு. ரவை 1/2 கிலோ போட போகிறோண்ணா. என்னண்ணா இப்போ புட்டிங்க்கு ரவையை போட்டாச்சு. ஆமாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா முந்திரி போட போகிறோம். காஞ்சி திராட்சை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 கிலோ ரவைக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகே, இப்போ இதில் சுடு தண்ணி எவ்வளோ? 1.5 லிட்டரு சுடு தண்ணி ஊற்றணுமா? அதில் எதுக்காக நான் சுடு தண்ணி போடுறேன்? அதில் சுடு தண்ணி ஊற்றுறப்ப நம்மளுக்கு அந்த பிசு வராது இருக்கும். நல்லா வந்து உதிரியாக இருக்கும். ஓகே, ரவையும் வெந்துடும். ஆமாம். கேசரி பவுட்ரு ஒரு சிட்டிக்கே போட்டிருக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான். இது தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதை இக்னோர் பண்ணிடலாம். வெந்துருச்சு எப்படி நான் கண்டுபிடிப்பீங்க? அது இது அந்த தண்ணியால் வச்சே கண்டுபிடிச்சிருவோண்ணா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா வெந்து வறுபட்டு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேண்ணா. அப்படி தெரியலையா லைட்டாக நீங்கள் எடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம கை விட்டா வெந்துடாது. நீங்கள் பக்குவமாக கை விடுறீங்க. இப்போ 1/2 கிலோ ரவிக்கு நம்ம 1 கிலோ சக்கரை போட போகிறோம். ஓகேண்ணா. 1 கிலோ சக்கரை. ஆமாம். போட்டுடலாமா? போட்டுடலாண்ணா. ஓகே. இப்போ இது இப்போ பைனாப்பிள் கடைசியாக போடணுமா? ஆமாம். பைனாப்பிள் கிடையாதுண்ணா. அடங்கொப்பம் தாமரபரணியில தலைமுழுக பலாப்பழ கேசரி. கேசரியில் புட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைஸாக வெட்டி வச்சா பலாப்பழம் போட போகிறோம். நைஸாக வெட்டி வச்சோம். அதை எல்லாரும் தூக்கிடுறாங்கண்ணே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெய் ஊற்ற போகிறோம். ஓகேண்ணா. நெய் ஊற்றினா தான் இது லூஸ் ஆகும் மறுபடியும்ல. நெய் ஊற்றினா தான் நல்ல இன்னொரு மனம் கொடுக்கும். மனம் கொடுக்கும். அப்படியே வச்சிருவா. அப்படியே பிடிச்சிங்க நான் எடுத்து. ஓகேண்ணா. அவ்வளோதான், பலாப்பழ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு.
விவசாயம் பண்ணிட்டு மதியம் சாப்பிடும் போது இந்த இலையில வச்சு தான் சாப்பிட்றாங்க. இந்த இலையை வச்சு பரிமாறும் போது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதான் பலாப்பழ பாயாசம் செய்ய போகிறோம். ஓகே, பலாப்பழம் நெய். ஓகேண்ணா. சட்டி காஞ்சவொடனே நெய் ஊற்றி. ஆமாம், நம்ம 50 பேருக்கு செய்ய போகிறோம். 1/2 கிலோ நெய் ஊற்றுறோம். 1/2 கிலோ நெய். ஆமாம். முந்திரி எவ்வளோ போடுறோன்னா? நம்ம ஒரு 200 கிராம் போட போகிறோம். 200 கிராம் முந்திரி போடுறோம். ஆமாம், அதுதான் முந்திரி நம்மளுக்கு நல்லா செவக்கணும். ஓகேண்ணா. இதில் பாதாம் பிஸ்தா எல்லாமே போடலாம். நம்மளுக்கு இந்த ஏரியாவில் முந்திரி ஃபேமஸ்னால முந்திரி மட்டும் போட்டு செய்கிறோம். நம்ம அரைச்சி வச்சா பலாப்பழம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். அந்த கீயோடு மிக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்குது இல்லைண்ணா? ஆமாம். இது அப்படியே லைட்டாக டைட் ஆன பிறகு எல்லாம் வந்து வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போடுறோம் புதுசாக. எத்தனை 2 பாக்கெட் போடணுமா? ஆமாம், 1 கிலோ போட போகிறோம். 1 கிலோ நாட்டு சக்கரை. ஆமாம். பலாப்பழமே ஏற்கனவே ஸ்வீட்டு. அப்படியே எதுக்கு மேற்கொண்டு நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக செய்கிறதுனால ஸ்வீட்டு கம்மியாக இருக்கும். நெய் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டை அடிக்கிடும். ஓகே. அதனால தான் நம்ம நாட்டு சக்கரை போடுறோம். நாட்டு சக்கரை நம்மளுக்கு வந்து இனிப்பும் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. மைல்டான நம்ம சுகர் தான் கொடுக்குறோம். ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா இது பாயாசமாக இல்லை பஞ்சாமிர்தமானே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம அந்த குவாலிட்டியில் தான் செய்ய போகிறோம். அப்படியே பாருங்க நீங்கள் வேணா. சூப்பராக இருக்குது. நான் பார்க்குறதுக்கு டெக்ஸ்சர் நல்லா வந்திருக்கு. 5 காய் புளிஞ்சு திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம் 1 லிட்ரு. அதை வந்து சேர்க்க போகிறோம். இது தேங்காய் பால் மட்டும் தான் ஆட் பண்ணோம் இல்லைன்னா? ஆமாம். பாயசத்துக்கு. ஆமாம். வந்து டேஸ்ட் பாருங்க. இனிப்பு ரொம்ப கரெக்டாக இருக்குண்ணா. இனிப்பு ரொம்ப தூக்கலாக இருக்குன்னு பார்த்தோம். அதனால தான் நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டுருக்கிறோம். இனிப்பு பனகல்கண்டு கூட போடலாம். நம்ம இருக்கு, திகட்டுற மாதிரி இல்லை. இனிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்னு நினச்சேன் நீங்கள் நாட்டு சக்கரை போடும்போது. பட் ஆனால் கரெக்டாக இருக்குண்ணா. பாருங்க, பலாப்பழம் பாயாசம் சுட சுட அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, நம்ம அருமையான சாப்பாடு விருந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ருட்டி விவசாய மக்களுக்கு பரிமாறுவோம் வாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செய்யறதுலேருந்து பார்த்தீங்க நீங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து எப்படி இருக்கு? நல்லா செஞ்சிருக்காரு மாஸ்டர். இதுக்கு முன்னாடி பலாக்கா பிரியாணி எங்கேயா சாப்பிட்ருக்கியா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன். வேறு லெவலில் இருக்கா? எப்படி இருக்கு பிரியாணிலாம்? நல்லா தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கியா? இது பலாக்கா வில்லேஜில் முதல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க. எப்படிமா இருக்குது பிரியாணி? நல்லா இருக்காமா? நல்லா செஞ்சு கொடுத்துருக்குமா உங்களுக்கு? மட்டன் பிரியாணி மாதிரியே தான் இருக்குது. பிரியாணி நார்மல் பிரியாணியை விட இந்த டேஸ்ட்டு அதிகமாகவே நல்லாவே இருக்குது. கடையில் சாப்பிட்ற பிரியாணிக்கும் இப்போ நீங்கள் உங்கள் சமையல்கார சேனல்லேருந்து பண்ணி கொடுத்த பிரியாணிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா கடையில் உள்ள டேஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு மட்டன் கூட குக் ஆகிருக்குமான்னு தெரியல. ஏன்னா பலாக்கா மட்டனை விட டேஸ்ட்டாகவே இருக்குது. எப்படிமா இருக்கு பிரியாணிலாம்? சூப்பராக செஞ்சுருக்கேன். நல்லா செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, எப்படி இருக்குன்னு பிரியாணி மட்டும் சொல்லுங்கம்மா. அப்போ தான் வீடியோவில் வருவீங்க நீங்கள். நல்லா இருக்கு. சரி, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. 3 ஐட்டம் வச்சிருக்காங்களா அதில்? எல்லாமே நல்லா இருக்கு. எது நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கா? நல்லா ருசியாக செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கு. நான் சிக்கன் பிரியாணி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா பலாக்கா பிரியாணி. சரி, இதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி ஏதாவது இல்லை, நாங்கள் செஞ்சதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இது மாதிரி எப்பயும் நாங்கள் முன்னெல்லாம் செய்ய மாட்டோம். இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறீங்க. சரி, பலாப்பழம் பிரியாணி இப்போ தான் சாப்பிட்றோம். சரிங்க. பிரியாணி வந்து பலாப்பழன்றதுனால ஆனால் உண்மையாலுமே கறி பிரியாணி தான் நினச்சிட்டேனே ஃபர்ஸ்ட்டு. ரொம்பவே நல்லா இருக்கு. அல்வா இன்னும் சூப்பராக இருந்தது. செம ஸ்வீட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது.
சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கப்பா. சிக்கன் 65யா? பலாப்பழம் 65. பலாப்பழத்தில் 65. அதான் நல்லா இருக்குங்களா? அருமையாக இருக்குப்பா. பலாக்காயில் இது பலாக்காய் மாதிரி தெரியுதுங்களா அது சாப்பிடும்போது? பலாக்காயில் இப்போ பலாக்காய் மாரியே தெரியல எனக்கு. சிக்கன் 65 எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. பலாக்காய் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் செஞ்ச அளவுக்கு டேஸ்ட் இல்லை. அது இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. சரி, நல்லா சாப்பிட்டோம், திருப்தியாக இருந்தது. அதை விட அந்த பாயாசம் ஒன்று கொடுத்தீங்களே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும். அது நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. உண்மையாலுமே நல்லா நெய் வாசம். அதில் அந்த அது பலாப்பழம் இது மாதிரியே தெரியல. வீட்டில் தான் இதுமாரி நான் சாப்பிட்டதே கிடையாது இதுக்கு முன்னாடி. பாயசத்தை செஞ்ச மாஸ்டர் வந்து நம்ம ஸ்டாலின். இவர் தான் செஞ்சார், நம்ம சிஎம் பேரை கொண்டவர். இவர் தான் நம்மளுக்கு சமைச்சு போட்டார். அவர் வந்து அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுற நானா ஈவெண்ட்ஸ், அவங்க தான் வந்து நம்மளுக்காக சமைச்சு கொடுத்தாங்க. எல்லா ஃபங்க்ஷனு A to Z பண்ணக்கூடிய கம்பெனி. நாங்கள் வந்து இவங்களோட சேர்ந்து வரோம். 2000, 3000, 5000, 10,000 பேர் கூட சமைக்கிற அளவுக்கு அவங்க பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிக்கெலாம் சமைச்சிக்கிட்டு தான் இருக்காங்கப்பா அவங்க. இந்த கிரெடிட்ஸ் வந்து என்னோட மாஸ்டருக்கும் எங்களோட கம்பெனியில் வேலை செய்கிற அந்த 100 பேருக்கும் சேரும். ஃபஸ்ட்டு இது பலாப்பழம் நம்மள உண்மையாலுமே சிக்கன் தான் நினச்சிக்கினேன். ஆமாம், பலாப்பஞ்சு மாதிரி இல்லை, சிக்கன் 65 மாதிரி தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சமையல்காரன் சேனல் பார்த்துருக்கியா நீ? சரி, இதுக்கப்புறம் பாருங்க, உங்கள் வீடியோஸ்லாம் வரும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, கண்டிப்பாக. சரி அம்மா, தேங்க்யூ. எல்லாரும் சமையல்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.